ஜாலரசின் இணைய வானொலியின் மாலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சட்குணநாதன் விதுசன், செய்தி வாசிப்பவர் சுதாகர் சுயன்சன். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கணவரை கொலை செய்து சடலத்தை ஆற்றில் வீசிய மனைவி கைது. 35 பில்லியன் இழப்பை ஏற்படுத்திய காலனி மோசடி. மத்திய மாகாண வைத்தியசாலையில் பணிப்புறக்கணிப்பு. அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ள மகிந்த. இனி வருவது பிரதான செய்திகள். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவரை கொலை செய்துவிட்டு சடலத்தை கிரிபாவ ஆற்றில் வீசியதாக கூறப்படும் மனைவி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிரிபாவா போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரிபாவா பிரதேசத்தை சேர்ந்த உதயகுமார் என்ற 32 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 33 வயதுடைய சந்தேக நபரான பெண் தனது கணவரை கொலை செய்துவிட்டு சடலத்தை முதுகில் சுமந்து கொண்டு சென்று கிரிபாபா ஆற்றில் வீசியுள்ளதாக போலீசார் விசாரணையை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டுகளில் தயாரிக்கப்பட்ட காலணிகளை சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் பாரியளவிலான காலணி மோசடி தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. உரிய வரியை செலுத்தாமல் சில சுங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மோசடி இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு ஜோடி காலணிக்கு குறைந்தது 2000 ரூபாய் வரி அறவிடப்படுகிறது. எனினும் உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படும் பாதணிகளை விட இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு பாதணிகளை மிக குறைந்த விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வருடாந்த 35 பில்லியன் ரூபாய் வருமானத்தை நாடு இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலையில் இன்று காலை பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பமாக உள்ள வேலைநிறுத்த போராட்டம் நாளுக்கு நாள் பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கியதாக அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு கடந்த காலங்களில் பல தடவைகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் டிஏடிக்கு இணையாக கொடுப்பனவு அல்லது போக்குவரத்து மற்றும் வைத்தியர்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு சொந்தமான சில சொத்துக்கள் மற்றும் வர்த்தகங்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையினால் தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கையானது நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களின் செலவீனங்களை குறைத்தல் மற்றும் அது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எஞ்சிய காலப்பகுதியில் நாட்டை ஆளுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால வேலை திட்டமாகும் என மஹிந்த ராஜபக்ச நினைவு கூறுகின்றார். இவ்வாறான நிலையில் அரச சொத்துக்களை அவசரமாக விற்பதன் மூலம் நாட்டுக்கு சிறந்த பலன் கிடைக்காது என்பதை தனியார் மயத்திற்கு ஆதரவான தரப்பினருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது வர்த்தகங்களை விற்பனை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.